உதயகுமார் தாவேகாவோட மாவட்ட செயலர். அவருடைய பிறந்த நாளுக்கு 3 கிலோமீட்டர் வந்து ஊர்வலம் போயிருக்காரு. குறிப்பாக கிரேன்லாம் கொண்டு வந்து அதுலேருந்து மாலை போடுறாரு. திருவண்ணாமலையில் ஈவா வேலு பெல்ட் அவரே இது வரலும் அந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினது. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் படியில் இருக்கிறவர் அவர் தான். செலவு, ஊர் செலவு, மக்கள் செலவு, கோயில் செலவு, திருவிழா செலவு, தேர்தல் செலவு எல்லாத்தையும் பார்க்குறவர். அவருக்கு இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாடினது. அவர்கிட்ட இந்த வீடியோஸ்லாம் கேட்டால் இப்படிலாம் பண்ணுறாங்க, இதுதான் நவீன அரசியலோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. மக்களுக்கு இதெல்லாம் கோவம் தான் வரும். ஆட்சிக்கே வரல, இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படி தான் வரும். ஒரு இடம்லாம் பிரச்சனை, தேனியில் ஒரு இடத்துல பிரச்சனை. விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, உழைப்பு வந்து சாருக்கு ரொம்ப பிடிக்காது. படத்தில் நடிப்பார், பட் அரசியலில் வந்து பெருசாக வெளில சுற்றுறது, போய் நைட்டில் போய் ஓட்டு கேட்குறது அதெல்லாம் நமக்கு வராது. படம் ரீல்ஸு டிக்டாக்கு ஓகே. அப்படின்னும் போது அவருக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற தொகுதின்னு பார்த்தா வேளச்சேரி நல்லது. இல்லை சினிமா ஸ்டார்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, லைட்மேனு இந்த அசோசியேஷன்லாம் இருக்குது, விஜய் சார் வந்து அங்கே நின்னால் நல்ல பிரபலமாகும் அப்படின்னு சொன்னால் அது ஆக்சுவலாக ரிஸ்க்கு. ஏன்னா அங்கே விஜய் சாருக்கு வேண்டப்பட்டவங்க ஒண்டி கிடையாது. அங்கே ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, சூர்யா சாருக்கு, சிவகார்த்திகேயன் சாருக்கு, அஜித்குமார் சாருக்கு வேண்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஓட்டு எதிராயிரும் அவங்க. இவர் ஆல்ரெடி நமக்கு எதுவுமே பெருசாக பண்ணலையே. நம்ம லைட் யூனியனுக்கு என்ன பண்ணாரு, கேமரா யூனியனுக்கு என்ன பண்ணாரு, ஸ்டண்ட் யூனியனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு கேட்டிங்கன்னா வந்துட்டு நடிகர் சங்கம் கடனை குறைச்சாரா, இல்லை யாருக்குன்னா அதெல்லாம் வந்து வீட்டில் கல்யாணம் போய் சொல்லும் போது நகையை கொடுத்தாரா. குட்டியும் நல்ல பேட் சாய்ஸ். வெதர் நல்லா இருக்கும். நைட்டு எல்லாமே 7 மணிக்கு 8 மணிக்கு மேலே எல்லாம் படுத்துருவாங்க. நைட்டில் ஏன் பிரச்சாரம் வரலாம், யானை இருக்குது. மீறி யாருன்னா கேட்டால் என்னங்க நைட்டில் கூட ஒரு பிரச்சாரத்தை 6 மணிக்கெலாம் முடிச்சிடறாங்க, யானை படுத்துருக்கு, ரேஞ்சர் சொன்னார், அங்கே போனால் கரடி பங்களான்னு ஒன்று இருக்குதான், அங்கே கரடி சுற்றுதான், அங்கே போகக்கூடாது. இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு 15 நாள் பிரச்சாரம் பண்ணால் போதும். அடுத்த 40 நாள் 50 நாள் எப்படி கம்மியாக உழைச்சி அதிக லாபம் சம்பாதிக்கலான்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்க்கும்போது உதகமண்டலம் நல்ல சாய்ஸு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி கடந்த 3 தேர்தலில் கூட்டணியில் தான் இருக்காங்க. வெற்றி கூட்டணியாகவும் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா உதயகுமார் தாவேகாவோட மாவட்ட செயலர். அவருடைய பிறந்த நாளுக்கு 3 கிலோமீட்டர் வந்து ஊர்வலம் போயிருக்காரு. மக்களுக்கு இடையூறுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக கிரேன்லாம் கொண்டு வந்து அதுலேருந்து மாலை போடுறாரு, அவ்வளோ ஆரவாரங்கள், இது வந்து விமர்சனமாயிருது. உங்களோட பார்வை என்ன? எதிரியே இல்லை, சீன்லேயே அந்த கட்சி இல்லை அப்படின்வாங்க இல்லைங்களா. அதிமுகவில் மாவட்ட செயலர் யாருமே அம்மையார் ஜெயலலிதா காலமாகட்டும், இல்லை அவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயும் ஆகட்டும், இந்த மாதிரி ஆரவாரமெல்லாம் யாருமே பண்ணது கிடையாது. எதுக்கு சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டு, திமுகலையுமே மாவட்ட செயலர்கள்லாம் வந்து இந்த கிரேன் வச்சு 3 கிலோமீட்டருக்கு நடந்து போகிறது அதெல்லாம். பிறந்தநாள் வந்து ஒரு சிலர் இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல் ஐ பெரியசாமி பார்த்திங்கன்னா பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. எப்படின்னா அங்கே இருக்கிற ஏழை பாழைகளுக்கு ஏதோ மிக்சி கிரைண்டர் கொடுக்குறது, இல்லை தையல் மிஷின் கொடுக்குறது, சாப்பாடு அன்னதானம் போடுறது, அப்படி இருக்கும். இந்த கிரேனில் வச்சுட்டு ஊர்வலம் போகிறது இதெல்லாம் வந்து இது மக்கள் விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று திருவண்ணாமலையில் ஈவா வேலு பெல்ட்டு அவரே இது வரலும் அந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினதில்லை. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் படியில் இருக்கிறவர் அவர் தான். செலவு, ஊர் செலவு, மக்கள் செலவு, கோயில் செலவு, திருவிழா செலவு, தேர்தல் செலவு எல்லாத்தையும் பார்க்குறவர். அவருக்கு இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாடினதில்லை. அவர்கிட்ட இந்த வீடியோஸ்லாம் கேட்டால் இப்படிலாம் பண்ணுறாங்க, இதுதான் நவீன அரசியலோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. மக்களுக்கு இதெல்லாம் கோவம் தான் வரும். நீங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு உங்களோட நேரத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் செலவிடுறீங்க, மக்கள் பிரச்சனையை பேசுகிறீங்க, கொள்கிறீங்களோ அது எடுபடும். பிறந்தநாள் கொண்டாடினது தப்பு இல்லை. அப்புறம் 4 இடத்துல சாப்பாடு போட்டிருக்கலாம், இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த செலவை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக முடியாது. அவ்வளோ பெரிய மாலையை போட்டு கிரேனை வாடகை எடுத்து போக்குவரத்து பண்ணி கொஞ்சம் தான் செலவு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடுச்சு. சரிப்பா, ஏதோ பத்திரிகையில் விளம்பரமாச்சு கொடுத்துருக்கலாமே, யாருக்கும் பிரச்சனை இல்லாமல். இப்போ இவருக்கு பிறந்தநாள் 4 பேருக்கு தெரியணும், எப்படி தெரியும்? சரி, அது கூட வேணாம். காலையில் வீடாக போயிட்டு இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள், கேக்கு, இல்லை ஏதோ மிட்டாய் எல்லாம் தொகுதி பூரா கொடுத்துருக்கலாம்ல. இதை விட பெட்டராக இருக்கும்ல ரிசல்ட். அப்போ அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுறாங்க. ஆட்சிக்கே வரல, இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். அப்படி தான் வரும். போராடலாம் பிரச்சனை, தேனியில் ஒரு இடத்துல பிரச்சனை, அப்புறம் அங்கே போய் திமுகவில் இருக்கிறவங்க தான் போயிட்டு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி ஸ்டேஷனில் வந்து சார் அவங்க ஓடி போயிட்டாங்க சார், பொறுப்பில் இருக்கிறவங்க சும்மா ஊரில் இருந்த பசங்க விஜய் சார் பின்னாடி போனால் எங்கள் ஊருக்கார பசங்க விட்டுருக்கணுன்னா நீ எப்போ தாவேகாக்கு வக்காலத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு திமுககாரங்களை பிடிச்சி திட்டிருக்கிறாங்க ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் அவங்க வழக்கறிஞர்கள்லாம் வர வச்சு அங்கே முத்துக்குமார் சொல்லிட்டு ஒரு நிர்வாகி, அவர் போய் வழக்கறிஞர்களெல்லாம் அமுச்சு விட்டு சொல்லி கெஞ்சி கூத்தாடி எல்லார் மேலேயும் கேஸ் வராமல் மன்னிப்பு கடிதம் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பேர் மேலே ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் இது ஒரு 2வது எடுத்துக்காட்டு. 3வது ஒரு எடுத்துக்காட்டு வட சென்னையில். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து எனக்கு திமுக மீது தான் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு வர செய்தி என்னென்னா, ஒரு கணக்கெடுக்க போகிறாங்க. அது இன்னொன்று நீங்கள் எடுத்துக்காட்டியும் பார்க்கணும்.
சேகர் பாபு அவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் அவர் பேர் தலையிடுதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விமர்சனம் இந்த மாதிரி வேலைகளை அவர் செய்யக்கூடியவர்னு பழைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் மாதிரி அவர்னா வந்து என்னவா ஊரில் வந்து நான் கணக்கு எடுக்கிறாங்களாமா உடனே பாபு டீம் அட்டாக் அப்படின்ற அந்த மோடுக்கு போயிடுவார். மக்களுக்கும் தாவேக்கனாருக்கு நடந்த பிரச்சனை அப்படின்றாரு அவர். இந்த அவங்க எனக்கு என்னன்னாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா வந்து மக்களை வந்து தாவேக்கா நிர்வாகிகள் வந்து மிரட்டினாங்களாம், நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்களாம். அந்த மாதிரி கொம்பாதி கொம்பை தமிழ்நாட்டில் இன்னும் பிறக்கலை. ஓட்டு எப்படி கேட்கணும், ஐயா அம்மா தாயே வருங்கால சட்டமன்ற தேர்தலில் தாயே ஓட்டு போடுங்க, அம்மா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்க, இப்படி தான் கேட்கணும். இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னு முன்னாடி இருந்த சூப்பர் ஸ்டாருங்கெல்லாம் அரசியலில் இதான் பண்ணாங்க. போயிட்டாப்பா ஓட்டு போடலன்னா அடிப்பம்பா வதிப்பம்பா அப்படின்னு அப்படியேப்பா மொத்தமாக அவனை உச்சி விட்றப்பான்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவாங்க தேர்தலில். அப்படி இல்லைனாலும் அங்கே போய் அடாவடித்தனமாக போய் மிரட்டி கிரட்டியெல்லாம் ஓட்டெல்லாம் கேட்க முடியாது. ஏன் ஊரில் பொதுமக்களே இல்லையா, அங்கே யாருமே ஜனங்க இல்லையா, அவங்க எப்படி விடுவாங்க? அதெல்லாம் சும்மாங்க. அதாவது பொய் சொன்னாலும் பொருந்து சொன்னாங்க. தாவேக்கா நிர்வாகிங்க வந்தாங்க, மிரட்டினாங்க, உருட்டினாங்க. சரி, அந்த கட்சி வந்து விசில் வச்சுன்னு போனாங்க, சொல் பேச்சு கேட்காம பலூனை ஊதி ஊதி டப்பு டப்புன்னு வச்சாங்க, ஸ்பீக்கர் மேலே ஏறி நின்று ஆடுனுக்குறாங்க, பஸ்ஸில் தொங்கின்னு விஜய் விஜய்னு கத்தின்னு போகிறாங்கன்னா ஓகே ரைட், அர்த்தம் புரியுது. டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினு இறங்க போனால் இறங்க மாட்டேன், நீங்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நாங்கள் இறங்குவோம் கரண்ட்டு கம்பத்துலேருந்து அப்படி சொன்னாங்கன்னா கூட சரி ஓகே, ஏதோ கற்பனையாச்சும் பண்ணி பார்ப்போம் ஓகே இது அப்படி. அவங்க போனாங்க, எங்களை மிரட்டினாங்க, ஓட்டு போடலன்னா அவள் தான் உதைப்பேன், அடித்தாங்க, மிரட்டினாங்க. இதெல்லாம் வந்து என்ன சீரியல் எடுக்கிறீங்களா? ஒரு பிரதான கட்சி திமுக, ஒரு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ண மாட்டீங்க. சமீபத்தில் தாவேக்காவோட விருப்ப மனுலாம் வழங்கினாங்க. வேற எந்த கட்சிகள் இல்லாத அளவுக்கு அதிகமான விருப்ப மனு விட்டு தீர்ந்ததுன்னு சாதனை படைச்சிட்டாங்க. தாவேக்கா பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. தேர்தலில் போட்டியிடுறதுக்கு 2 கோடி ரூபாய் கேட்குறாங்க ஒரு வேட்பாளர்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. நமக்கு அது தரவுகளோ ஆதாரங்களோ இல்லை, ஆனால் இது கசியப்படுற செய்தி ஊடகத்தில் வருது. அந்த 2 கோடி பேங்க்கில் ஸ்டேட் பேங்க்கில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுன்னு வட்டி வரும். கௌரவமாக வெள்ளையும் சொல்லியமா கரை வேஷ்டி போடாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம். ஒரு புது காரை ஒன்று எடுத்து 8 வருஷத்துக்கு தேய்மானம் டிப்ரிசியேஷன்லாம் போட்டு அதில் வர வட்டியிலேயே சுற்றலாம். நீங்கள் ஜெயிக்கிற மாதிரினா எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாங்க, அதுக்கு எண்டு கார்டு கிடையாது. சும்மா ஜாலியாக நிற்கிறதுக்கு 10% 15% வாங்குறதுக்கு நீங்கள் 2 கோடியை குத்து கட்சிக்கு சீட்டு வாங்கி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு திருப்பி நான் சொன்ன ஒரு 2 கோடினா 4 கோடி ரூபாய் ஆச்சு. 4 கோடி செலவு பண்ணி அது தெரில, அது 4 கோடிக்கெலாம் ஜெயிக்க முடியுமான்னு என்ன கேட்டால் ஜெயிக்க முடியாது. என்னடா பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறேன்னா, நான் பேசுகிறது யதார்த்தம், நான் பேசுகிறது இருக்கிறது. நான் இதில் வந்து வாக்காளருக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவேன். ஒரு பத்திரிகையில் முன்னணி பத்திரிகையில் நீங்கள் விளம்பரம் கொடுக்கணுன்னாலுமே லட்சங்களில் செலவாயிடும். சரி, நான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கல, என் நம்பாளுங்களும் சும்மா கிடையாது, பத்திரிகையாளர்களும் நம்மளுதுமே வந்து நம்ம எல்லாம் சூப்பர்லாம் சொல்ல முடியாது. எதனா 2 தப்பான செய்தி வரும், எதிரில் இருக்கவங்க காசு கொடுத்து போட வைப்பாங்க. இந்த மாதிரி மலிவான வேலைகள் நிறைய நடக்கும். நீங்கள் கேட்குற இடத்துல பர்மிஷன் கிடைக்க மாட்டார், போலீஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஸ்டேஷனில் போய் யாருன்னா ஒருத்தர் அவங்களுக்கு உண்டான ஆளை போய் பேசணும். எல்லாருமே விஜய் அண்ணா ஃபேன்ஸாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு என்னங்க இதெல்லாம் செட் ஆகாது. இன்னொன்று, வரவங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு போட மாட்டீங்க. கேகேஎஸ்எஸ்ஆர் வந்து சமீபத்தில் வீட்டில் வந்துட்டு அம்மா பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போவே ஒரு மூட்டை சாப்பாடு வந்து டெய்லி வடிப்பாங்க வந்து போகிறவங்க சாப்பிட்றதுக்குன்னு. அப்போது அவர் வந்து சிவாஜி அவர்களுக்கோ இல்லை எம்ஜிஆர் அளவுகளோ உச்ச நடிகர் கிடையாது, ஆனால் அவங்க கூட பயணம் பண்ண ஒரு நடிகர். அப்போது ஒரு நடிகருக்கு வந்து செலவு அப்படின்னும் போது அப்போ கட்சி நடிகர்லாம் அவங்களுக்கே செலவு நிறைய ஆகும். இப்போ இது கட்சி ரீதியான செலவு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ கவர் பண்ணணுன்னா ஆட்டோ போகணும், ஸ்பீக்கர் போடணும், அதுக்கப்புறம் திருமண கூட்டம் போடணும். திருமண கூட்டத்துக்கு பேச்சாளர்கள் வராங்க, வெளியூர்லேருந்து வராங்கன்னா அவங்க தங்க வைக்கிறதுக்கு விடுதி, எல்லாரும் கை காசு போட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு தங்கிறதுக்கு ஒரு ரூமு அதெல்லாம் பண்ண மாட்டிங்களா? இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து ஒரு 2 கோடி ரூபான்றது தேர்தலுக்கு கண்டிப்பாக செலவாகும். நான் சொல்கிறது வந்து கம்மியாக சொல்கிறேன். நான் கவுன்சிலருக்கே இன்றைக்கி 1 கோடி ரூபா ஆகும் சென்னையில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா தேர்தல். 6 கவுன்சிலர் சேர்ந்து தான் ஒரு சட்டமன்றத்துக்கு. நான் சொல்கிறது கம்மி. அதனால் 2 கோடி ரூபா வந்து அவங்களுக்கும் 2 கோடி கொடுத்து அப்புறம் ஒரு 2-3 கோடி செலவு பண்ணி 5 கோடி செலவு பண்ணி தாவேக்கால சீட்டு வாங்குறவங்களுக்கு நெஞ்சு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு வாரமாக பேசுபொருளாக மாறி இருக்குது. இங்கே சென்டிமெண்ட்னால வந்து இங்கே இருக்கிற விருகம்பாக்கம்லாம் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திருச்சி மேற்கில் வந்து உறுதியாக போட்டியிட போகிறாரு. கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் வாக்கு அதிகம், 60,000 கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்குது, 30,000 முஸ்லீம்கள் வாக்கு இருக்குது. ஸோ எளிதாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டதாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. எங்கே சார் போட்டியிட போகிறார் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? எனக்கு வந்து எல்லாமே இந்த பேசு பொருள் இந்த ஊடகத்தில் வரக்கூடிய செவி வழி செய்திகள் தான். அதில் பாதி போய் பாதி உண்மை. ஆனால் அது அவங்க கட்சிக்காரங்களே சென்னையில் தான் அதிக இடத்துல போட்டி போடணும், அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது அருண்ராஜ்லாம் வந்து அவர் நாமக்கல் அங்கே திருச்செங்கோடுன்னு நினைக்கிறேன், அந்த சைடில் எங்கேயோ போட்டி போட போகிறாருன்ற மாதிரி ஒரு பேசு பொருள்.
ராஜ்மோகன் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் வந்து மேபி சென்னையில் தான் எதனா ஒரு தொகுதி அவரும் போட்டி போடுவார். ஆதவர்ஜுனாவே மேபி சிட்டியில் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். விஜய் அவர்களுக்கு டிஃபால்ட்டாக சென்னையில் நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த அர்பன் சிட்டி அர்பன் டயரில் அவருக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு வேளை ஒரு வியூக வகுப்பாளர் அப்படின்னா விஜய் வந்து போய் நாகப்பட்டினத்தில் போட்டி போட சொல்லுவோம், இல்லைனா ராமநாதபுரத்தில் போட்டி போட சொல்லுவோம். என்ன காரணம்னா, டெரெயினில் வந்துட்டு விஜய் அங்கே போய் நிற்கும்போது அந்த தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் சேர்த்து கைப்படுத்தணும். ஒரு 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 பெரிய அரசியல்வாதியாக வரணும், பெரிய ஆளுமையாக வரணுன்றவர் ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு அந்த மாவட்டத்தை கேப்சர் பண்ணணும். தமிழகத்துக்கு ஆட்சிக்கு அப்புறமா வரலாம். உதாரணத்துக்கு இப்போ ஊட்டியில் போய் நிற்கிறாரு ஓகே அப்படின்னா, நீங்கள் மேலே உதகமண்டலத்தில் நிற்கிறீங்கன்னா குன்னூரையும் கூடலூரையும் சேர்த்து ஜெயிக்கணும். உங்களோட அந்த பிரச்சார தன்மை கீழே மேட்டுப்பாளையம் வரணும் இறங்கணும். இதே நீங்கள் வந்து இப்போது தேனி போய் நிற்கிறீங்க அப்படின்னா, போடி உங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து பெரியகுளம் ரிசர்வ், போடி பெரியகுளம் கம்பம், அப்புறம் இன்னும் ஒரு தொகுதி உஸ்லம்பட்டின்னு நினைக்கிறேன், ஆண்டிப்பட்டி. இப்போ 4 தொகுதியிலுமே வந்து பக்கத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுவோம். அட்லீஸ்ட் தேனி மாவட்டத்தை மொத்தமாக தாவே கைப்பற்ற நினைக்கிறேன். அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்பது அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே நேரத்தில் அப்படியே பக்கா மாசா நின்று எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடலான்ற மாதிரி ஒரு கற்பனை குதிரையில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே நாகப்பட்டினத்தில் போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பெரிய அரசியல்வாதிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் மணியன். அப்போது விஜயா ஓஎஸ் மணியனானும் போது அதிமுகவில் அவர் இருக்கிறாரு, திமுகவில் அந்தளவுக்கு ஓஎஸ் மணியன் அளவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போது 3 மாவட்டம் சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினத்தில். நாகப்பட்டினம் உங்களுக்கு வேதாரண்யம், அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு கீழ்வேலூர் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் அழகாக கையகப்படுத்தலாம். இன்னொன்று, நாகப்பட்டினத்தில் நிற்கணும் போது உங்களோட எஃபெக்ட் வந்து மயிலாடுதுறைக்கும் வரும் தாக்கம். மயிலாடுதுறையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே வந்து உங்களுக்கு தங்கமணி வேலுமணியோ இல்லை விஜயபாஸ்கர், அப்புறமா வந்து கரூர் செந்தில் பாலாஜியோ அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த இருக்கக்கூடிய இல்லை நேரு அவர்களோ அந்த தலக்கர்த்தாக்கள் அங்கே கிடையாது, கம்மி. அப்போ அந்த டெரெயின் வந்து என்ன ஆனால் 6 தொகுதியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல 6ல் ஒரு 4 ஜெயிக்கிறீங்க டஃப்பாக போட்டு அப்படின்னும் போது ஒரு சரியான யூகம். ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்கெல்லாம் நட்சத்திர விருதி இல்லை, சாருக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது, சார் கூச்ச சுபாவம், அடிக்கடி வெளில வர முடியாது. அப்போ உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி தொகுதிகள் போய் அங்கேருந்து ஆரம்பித்து வரலாம். அதனால தான் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் வீடு இருந்தாலும் பர்கூரில் போய் ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். வயசு ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண முடியாது, ரொம்ப சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஆர்கே நகரில் வந்து நிற்கிறாங்க. ஆண்டிப்பட்டியில் போனாங்க அந்த சைடு எம்ஜிஆர் அவர்களும் அவங்களும். அப்போது கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் எல்லா இடமும் சுற்றி நிற்பார். ஆரம்ப கட்டத்தில் டெல்டாவில் நின்று இருக்கிறார். அப்போது இவரை பொறுத்தவரையிலும் அந்த அவருக்கு வசதி ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து கட்சிக்கு நல்லது. இப்போ விஜய் சாருக்கு எது நல்லது அப்படின்னு வருவோம். நம்ம தாவேகாவுக்கு நல்லதாக நம்ம பேசிட்டோம். அந்த மாதிரி சின்ன மாவட்டமாக பார்த்தா அந்த மாவட்டத்தில் நின்று தொலைவாக நின்று எடுத்துகிட்டு வரணும். விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, உழைப்பு வந்து சாருக்கு ரொம்ப பிடிக்காது. படத்தில் நடிப்பார், பட் அரசியலில் வந்து பெருசாக அந்த வெளில சுற்றுறது, போய் நைட்டில் போய் ஓட்டு கேட்குறது அதெல்லாம் நமக்கு வராது. படம் ரீல்ஸு டிக்டாக்கு ஓகே. அப்படின்னும் போது அவருக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற தொகுதின்னு பார்த்தா வேளச்சேரி நல்ல தொகுதி. இல்லை சினிமா ஸ்டார்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, லைட் மேனு இந்த அசோசியேஷன்லாம் இருக்குது, விஜய் சார் வந்து அங்கே நின்னா நல்ல பிரபலமாகும் அப்படின்னு சொன்னால் அது ஆக்சுவலாக ரிஸ்க்கு. ஏன்னா அங்கே விஜய் சாருக்கு வேண்டப்பட்டவங்க ஒண்டி கிடையாது. அங்கே ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, சூர்யா சாருக்கு, சிவகார்த்திகேயன் சாருக்கு, அஜித்குமார் சாருக்கு வேண்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஓட்டு எதிராயிரும் அவங்களுக்குலாம். இவர் ஆல்ரெடி நமக்கு எதுவுமே பெருசாக பண்ணலையே. நம்ம லைட் யூனியனுக்கு என்ன பண்ணார், கேமரா யூனியனுக்கு என்ன பண்ணார், ஸ்டண்ட் யூனியனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னைக்குன்னா வந்துட்டு நடிகர் சங்கம் கடனை குறைச்சாரா, இல்லை யாருக்குன்னா எதனா வந்து வீட்டில் கல்யாணம்னு போய் சொல்லும் போதெல்லாம் நகையத்து கொடுத்தாரா, இவர் என்ன அப்படியே வள்ளல் தனமாக செலவு பண்ணாரா? ஆனால் வேணாம், இவர் இண்டஸ்ட்ரிக்கு தேவை, அதனால் இவர் ஜெயிச்சு அரசியல்வாதி ஆகிட்டா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பிரச்சனை, அதனால் இவர் வந்து தோத்துட்டா சினிமாக்கே திருப்பி வந்துடுவார். அட்லீஸ்ட்டு விஜய் சார் கம்பெனியில் நம்ம வேலை செய்யலைனாலும் போகல, ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலை செஞ்சு நமக்கு உண்டான கான்ட்ராக்ட் கிடைக்குன்னு கூட நினைப்பாங்கல்ல. நீங்கள் வாரி வழங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சராகி இன்னும் நல்லா செய்வீங்க தொழிலுக்குன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. நீங்கள் தோக்கடிச்சா அட்லீஸ்ட் படம் நடிக்கவாச்சும் வருவீங்கன்னு சொல்லிட்டு தோக்கடிச்சு விட்ருவாங்க. நான் பேசுகிறது யதார்த்தம். நீங்கள் என்ன மக்கள் எப்படி சிந்திப்பாங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ அதனால் வந்து அவருக்கு வேளச்சேரி நல்ல தொகுதி. ஏன்னா இப்போ காங்கிரஸ் நிற்கிது, காங்கிரஸில் அங்கே வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்ல பேர்லாம் கிடையாது. ஆனால் வேளச்சேரி வந்து ஏன் வெள்ளம் நீங்கள் என்ன பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு என் வீட்லேயே வெள்ளம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ஆமாம், அது மாதிரி. அப்புறம் அங்கே அவர் சொன்னார், இங்கே வந்து ரெயின் பெய்யுது, என்ன பண்ணுது, கடல் வாங்கலை, சி வாங்கலை அப்படின்னு மேயர் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப பேசு பொருளான விஷயங்கள். அதனால் வந்து வேளச்சேரி அவருக்கு நல்ல தொகுதியாக இருக்கும். வந்து பெரிய தொகுதி இல்லையா, அது வேற சிக்கல். அப்போ சின்ன தொகுதினா துறைமுகம் வசதியாக இருக்கும். நான் சின்ன தொகுதி, ஒரு 1,80,000 ஓட்டு தான். ஒரு நீங்கள் அதில் வந்து ஒரு 1,50,000 பேர் தான் ஓட்டு போடுவாங்க.
ஒரு 75,000 ஓட்டு 80,000 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம். அப்போ சின்ன தொகுதியாக எது தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்த்து அது மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஆனால் இப்போ தானே இப்போ குழந்தை இருக்குது, அதுக்கு நீங்கள் எத்தவொன்னே இட்லி தோசைலாம் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஃபேரெக்ஸு, செரலாக்கு, அப்புறம் கொஞ்சம் பால் கொஞ்சம் ஊற்றி கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். அந்த மாதிரி அப்படி சின்ன தொகுதியாக இருந்தால் அவர் சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. படத்தில் சுற்றலாம், அது வேறு விஷயம். பட் தொகுதியில் சுற்றுறது அது டெக்னிக்கலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்படின்னும்போது சின்ன சின்ன தொகுதியாக இருக்கக்கூடிய எக்மோர் நிற்க முடியாது, ரிசர்வு. அப்போ துறைமுகம் தான் கரெக்டு. பட் துறைமுகத்தில் இவர் நிற்கும்போது சேகர் பாபு நின்ட்டாருன்னா அது ஒரு சிக்கல். ஆல்ரெடி சேகர் பாபு சின்ன விஷயத்தை பயங்கரமாக டென்ஷன் ஆவார். விஜய் கண்டி போய் நிற்கிறாருன்னு சொல்லிட்டா சேகர் பாபு லாஃபிங் தெரப்பிக்கு போயிடுவார். இப்படி சிரிச்சிக்கின்னு விஜய் என்ன பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெனாலிராமன் கதையிலலாம் வந்து பூனைக்கு பால் ரொம்ப சூடாக வச்சிட்டா இப்போ பூனை அங்கேயும் இங்கேயும் ஓடும், அந்த மாதிரி ஆகிடுவார் அமைச்சர். விஜய்க்கு நல்லா இருக்கும். ஆனால் துறைமுகம் போனால் அமைச்சருக்கு தூக்கம் போயிடும். அது ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸிலே தான் இருப்பார் அதிக நேரம். சேகர்பாபு அவர்களை பார்த்தீங்கன்னா என்னங்க அப்படின்னா அப்படி தான் கேட்பார் அவர். விஜய் வேறு போய் நிற்கிறாருன்னா அவருக்கு தூக்கம் போயிடும். அதனால் அது யோசிக்கணும். சரி, ராயபுரம் போய் நிற்கலான்னு பார்த்தா அது மீனவர் பெல்ட்டு நல்லாயிருக்கும், ஜெயக்குமாருக்கு தூக்கம் போயிடும். அங்கே போய் போன வாட்டி தோத்ததுலேயே ரொம்ப தோத்ததுலேயே அதுலேயே. ஆமாம், ஆல்ரெடி பிஜேபி அவர் கட்சியை பலப்படுத்துறதை விட பிஜேபி எதிர்ப்பில் தான் அவர் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறார் இது வரையிலும். அப்போ அவருக்கு தூக்கம் போயிடும். ஆர்கே நகர் கொஞ்சம் பெரிய தொகுதி, சுற்ற முடியாது, கஷ்டம். ஏசி கேரவேன்லாம் அங்கே வைக்க முடியாது, சாலையெல்லாம் குறுகலாக இருக்கும். அதனால் துறைமுகம் ஒரு நல்ல சாய்ஸு. கொஞ்சம் இல்லை பரவாயில்ல, யூ கேன் டூ இட், உங்களால் இன்னும் ஒரு 10 தெரு எக்ஸ்ட்ராவாக சுற்ற முடியும், 4 தெரு மட்டும் ப்ளீஸ். அப்படியே இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் போகும்போது மோட்டிவேஷ்னல் கோச் எல்லாம் வச்சு பூஸ்டப் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மேபி பூஸ்டப் பண்ணி துறைமுகம் நிற்கலாம். டி நகர் போய் நிற்க முடியாது. டி நகரில் வந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு, எப்படி போகுதுன்னே தெரில அது. அதனால் அவருக்கு வந்து வேளச்சேரி வீடு பக்கம்னு பார்த்தா வேளச்சேரி சின்னதாக ஒரு டாஸ்க்கு கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக கொடுக்காதீங்க அப்படின்னா ஹார்பர் நல்லாயிருக்கும், நல்ல தொகுதி. இல்லை எனக்கு வந்து நான் வேணால் ஊட்டியில் போய் நின்றுக்கிட்டா, ஊட்டியும் நல்ல பேட் சாய்ஸ் கிடையாது, வெதர் நல்லாயிருக்கும். நைட்டு எல்லாமே 7 மணிக்கு 8 மணிக்கு மேலே எல்லாம் படுத்துருவாங்க. நைட்டில் ஏன் பிரசாதம் வரலாம், யானை இருக்குது. அப்புறம் நேற்று கூட இந்த தாய்மொழி எஸ்டேட்டுக்கு, அதாவது தாய்மொழி எஸ்டேட் வால்பாறை நல்லாயிருக்கும் அவருக்கு, விஜய்க்கு. ஏன்னா ரிசர்வ் தொகுதி. ஆமாம், அது ஒரு ரிசர்வ் தொகுதி, அங்கே நிற்க முடியாது, வால்பாறை நிற்கும். அப்போ ஊட்டி தான் நிற்கணும். ஊட்டியில் போனால் இன்னொன்று தேசிய கட்சிகள் அங்கே சீட்டு கேட்பாங்க, பிஜேபி இல்லை காங்கிரஸ் கேட்பாங்க. அவங்கள ஈஸியாக ஓகே தேசிய கட்சி எதிர்க்கிறேன் ஊட்டிக்கு போகிறேன், அதாவது ஈஸி டார்கெட்டு. ரெட்டலையும் சூரியன் இருந்தால் தான் கஷ்டம் விசிலுக்கு. அதனால் விஜய் வந்து அங்கே கூட போய் நிற்கலாம், அதுவும் நல்ல சாய்ஸ். இன்னொன்று 7-8 மணிக்கு மேலே அவங்களும் வெளியில் வரமாட்டாங்க பொதுமக்கள். மீறி யாருன்னா கேட்டால் என்னங்க நைட்டில் கூட இது ஒரு பிரச்சாரத்தை 6 மணிக்கெலாம் முடிச்சிடறாங்க, யானை படுத்துக்குது, ரேஞ்சர் சொன்னார், அங்கே போனால் கரடி பங்களான்னு ஒன்று இருக்குதான், அங்கே கரடி சுற்றுதான், அங்கே போகக்கூடாது. இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு 15 நாள் பிரச்சாரம் பண்ணால் போதும். இந்த அடுத்த 40 நாள் 50 நாள் எப்படி கம்மியாக உழைச்சி அதிக லாபம் சம்பாதிக்கலான்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்க்கும்போது உதகமண்டலம் நல்ல சாய்ஸு, ஹார்பர் நல்ல சாய்ஸ். வேளச்சேரி கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும், அது தேவையானதை அவர் தான் முடிவு பண்ணணும். காங்கிரஸ் திமுக கூட்டணி கடந்த 3 தேர்தலாம் கூட்டணியில் தான் இருக்காங்க, வெற்றி கூட்டணியாகவும் இருக்குது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஒரு சிறு பிரிவினர் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற குரலை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடே சார்பாக கான்க்ளேவில் கலந்துக்கிட்டார். அதில் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது ஒத்தே வராது அப்படின்னு போட்டு உடச்சிட்டாரு. காங்கிரஸ் தரப்புலேருந்து இன்னும் என்ன ரியாக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரின்ற விஷயம் அது. கான்க்ளேவ் அதாவது இந்தியா டுடே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குழுமம், அதிலேருந்து வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் நல்ல பேர் பெற்றவர் ராஜீவ் சர்தேசாய் போன்றவர்கள் கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது ஒரு யதார்த்தமான கேள்வி, காங்கிரஸ் கட்சி கேட்குது, நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு யதார்த்தமான பதில். கொடுத்து பழக்கமே இல்லை, கொடுக்குற எண்ணமும் இல்லை, அப்படி நாங்கள் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டார். இதுக்கப்புறமா வந்து கூட்டணியில் பங்குன்னா தேதி வந்து நேரம் போகும். இப்போ 70 நாள் ஆச்சு. அதாவது வந்து சோடங்கர் சொல்கிறாரு, நாங்கள் காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்னு அந்த மாதிரி அந்த வைதேகி காத்திருந்தால் ஏதோ ஒரு பாட்டு நினைக்கிறேன், ஒரு கொட்டாங்குச்சி வச்சுட்டு பாடிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர். அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து பாட வேண்டிதான். என்னென்னா ஒரு விஷயம் வந்து முடிவுக்கு வந்திருக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியால் ஒவ்வொரு மாநிலத்திலும் தாமதமாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கூட்டணி ஒப்பந்தம், எவ்வளவு சீட்டுகள், அப்புறம் வேட்பாளர் அறிவிப்பு, இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து எப்பயுமே காலதாமதம் பண்ணும். இது பாராளுமன்ற தேர்தல் பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு மயிலாடுதுறை அது மாதிரி தொகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் வேட்பாளர் வந்து காங்கிரஸ் அறிவித்தாங்க, அந்த கடைசி நேரத்தில். எதுக்கு நம்ம இதை குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, ஒரு தேர்தல் வருது, அதை வந்து முன்கூட்டியே உட்காந்து பேசணும், அதை சரி செய்யணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸில் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி
கமிட்டி போட்டு ரொம்ப நாளாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம். எப்போ டிசம்பர்லேயே நாங்கள் போட்டுட்டோம், இப்போ பிப்ரவரி ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா உங்களோட அந்த கோரிக்கைகள். நீங்கள் வந்து போன வாட்டி 2021 வந்து அவங்க ஒரு மேத்தமேட்டிக்ஸ் போடுறாங்க. அது பிரகாரம் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு 25 சீட்டு, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 6 மாதிரி கொடுத்து அவங்க ஒரு 170 சீட்டில் நிற்கிறதுனால அவங்களால 130 131 அந்த ரேஞ்சில் வந்து அவங்களுக்கு ஜெயிக்க முடியுது, ஆட்சி அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பது போல் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு அப்படின்னு வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு 38 இல்லை 40 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 35 கொடுக்கணும், இல்லை 30 வச்சுக்கோங்க. இப்போ காங்கிரஸ்க்கு எண்ணிக்கை ஏற்றுனாங்க அப்படின்னா மதிமுகவுக்கு ஏற்றணும், விசிகாவுக்கு ஏற்றணும், சிபிஐ ஏற்றணும், சிபிஎம் எழுத்தணும், மக்கள் நீதி மையம் எழுத்தணும், அப்புறம் டிஎம்டிக்கு எங்கே போகிறாங்கன்றது தெரியல. அது இல்லாமல் சிறிய கட்சிகளாக இருக்குது. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் கேள்வி கேட்கும்போது என்ன ஆகிடும்னா ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 2 சீட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 25 சீட்டில் 30 சீட்டு வந்து கொடுக்க வேண்டியது. அந்த 30 சீட்டை கொடுத்துட்டா திமுக போட்டி போடுற தொகுதியோட எண்ணிக்கை சமரசம் செய்ய வேணும், குறைக்கணும். சிங்கிள் மெஜாரிட்டியில் வர வாய்ப்பு கம்மியில் தோத்தே போயிடுவாங்க. நீங்கள் அதாவதுங்க போன வாட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகாக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும், அப்போ மக்கள் நீதி மையம் அன்றைக்கி மாற்றுது, இன்றைக்கி மக்கள் நீதி மையம் சேருது. அப்போ மக்கள் வந்து உதயசூரியன் ரெட்டையில் வரும்போது ஒரு பார்வை இருக்கும், மற்ற மாற்று கட்சிகள் போது பார்வை மாறும். அந்த காரணத்துக்காக தான் கூட்டணிக்கு நீங்கள் வாங்க, பட்டு அதை இழுத்துட்டு போகிறது, அந்த வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய இடத்துல வந்து திமுக தான் இருக்கும் அந்த கூட்டணியில். இந்த கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக தான் அந்த அந்த இதுக்கு இன்ஜின். நீங்கள் இன்ஜின் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டு இன்ஜினை சின்னதாக வச்சுட்டு சைடில் பாடியெல்லாம் கட்டினீங்கன்னா அந்த வண்டி வேகமாக போகாது. இவங்க பண்ணுற வேலை என்னென்னா இன்ஜின் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுங்க, பாடியை பெருசாக்குங்கன்னு கேட்குறாங்க. அது வராது. அதுதான் அவர் சொல்கிறார். இதே பதிலை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள்கிட்டையும் சொல்லப்பட்டு போய் பேசினதுக்கு டெல்லியில் போய் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து புரிய வச்சுருக்காங்க. பட் அது புரியாத மாதிரி அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து எங்களை கம்மியாக மதிப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அது பஞ்சாயத்து முடியல. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணி என்பது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருந்தது. இந்த சோடங்கர், அதுக்கப்புறமா விஜய் அவர்களை பாராட்டினது, அப்புறம் ஜனநாயகத்துக்கு பாராட்டு தெரிவித்தது, விஜய் அவர்களை குசலம் விசாரித்தது, அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் வந்து பேசுகிறது, அவங்க 18%, ஏன்னா எங்களுக்கு ஒரு 12%னா வளரணும் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்களாம் பெருசாகிட்டீங்க, திமுகலாம் சின்னதாகிடுச்சின்னு அர்த்தமா? அப்புறம் அதிமுக வந்து குறைத்து மதிப்பீடு பண்ணுவது, இந்த மாதிரி வேலை எல்லாம். இதெல்லாம் முதல்வருக்குன்னு அரசியல் தெரியாதா? பூத்தில் ஆளே இல்லாத உங்களுக்கு அரசியல் தெரியும்போது சின்ன வயசுலேருந்து மிசாவை பார்த்து கட்சியில் பார்த்து ஜெயிச்சு தோற்று மேயராக இருந்து அமைச்சராக இருந்து துணை முதல்வராகி இவருக்கு அரசியல் தெரியாதா? இப்போ அவருக்கு தெரிஞ்ச அரசியலில் கட்டுறாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை, அது ஆகாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறார். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பால் இஸ் நவ் இன் காங்கிரஸ் கோர்ட். நீங்கள் போய் டெல்லியில் கேட்பீங்களோ, ஹாங்காங்கில் கேட்பீங்களோ, அமெரிக்காவில் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. இது வந்து ஒரு வகையில் நல்லது. இதே மாதிரி விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபிக்கு கையாள்வாருன்றதான் யதார்த்தமான உண்மை. நயனா நாகேந்திரன்ட்டு இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க, முதல்வர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எந்த காலத்துலேயும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோன்னு அவரே சொல்லிட்டார் அதிமுக. இப்போ அந்த பதில் ஏற்றுக்க மாட்டாங்க, நயினார் சொன்னது ஏற்றுக்க மாட்டாங்க. யாருன்னா வந்துட்டு அமித்ஷா ஹிந்தி தமிழ் தெரியாமல் ஹிந்தியில் வந்து பேசும்போது என்டிஏ சர்க்கார்க்கே அப்படின்னும் போது சொல்லிட்டாரு என்டிஏ கவர்மெண்ட்டு பிஜேபி கத்தின்னு விடுவோம். இந்த காங்கிரஸ் இது மாதிரி பேசியிருக்காங்கன்னா அது பேச மாட்டோம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா இல்லை காங்கிரஸ்க்கு ஆட்சியில் பங்கு வரணுமா வரக்கூடாது ஒரு விஷயம் சொன்னது உண்மை. யார் ஐயா செல்வ பெருந்தகையோ இல்லை இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, மக்கள் தான் அதை முடிவு பண்ணும். அதுதான் உண்மை. மாணிக் தாக்கூர் சொல்லி மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ரைட்டு, மக்கள் உங்களுக்கு என்றைக்குமே முடிவு பண்ணி போட்டது இல்லையே. நீங்கள் என்றைக்கு 25 சீட்டுக்கு மேலே என்ன வந்து இப்போ சமீபமாக ஜெயிச்சிங்களா? நீங்கள் சீட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்குறது கிடையாது. அவ்வளோ அப்படி கொடுத்தாலும் அதில் என்ன நீங்கள் எல்லா சீட்டுமே அப்படியே ஜெயிச்சிடுறீங்களா? இல்லை இந்த திராவிட கட்சிகள் இல்லைன்னா தேசிய கட்சிகளோட நிலைமை என்ன? நயினார் நாகேந்திரன் யதார்த்தம் புரிஞ்சவர். அந்த யதார்த்தம் புரிஞ்சதுனால அவர் என்ன நினைக்கிறாரு, சீட்டு எவ்வளோ வாங்குறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஜெயிக்கிறோன்றது தான் முக்கியன்ற மாதிரி அதை நோக்கி போகிறார். அதனால தான் அவர் அந்த மாதிரி தேவையில்லாத நான்சென்ஸ் டாக்கு, அன்னெசரி டாக், நோ நான்சென்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன பேசணும், எங்கே பேசணும், எவ்வளோ பேசணும், தப்பில்லாமல் பேசணும், அதுதான் நோ நான்சென்ஸ். கிட்டத்தட்ட ஒரு சரியான ஒரு பாதையில் போடுது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நயினார் பேசுகிறேன். நீங்கள் சமீபமாக பாருங்கள், நயினார் எதுவுமே பேசல. ஆனால் செல்வ பெருந்தகை எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்குங்க, எங்கள் கட்சியில் அது இருக்குங்க, எங்கள் கட்சியில் பணநாயகம் இருக்குங்க, எங்கள் கட்சியில் விஜய்க்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம், எங்கள் கட்சியில் நாங்கள் திமுக எதிர்த்து பேசுவோம், எங்கள் கட்சியில் நாங்கள் கூட்டணி கேட்போம். ஆனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி எங்கே இருக்கிறீங்க, திமுக கூட்டணியில், எங்கே இருக்கோம், திமுக கூட்டணியில். உங்களால்
திமுக கூட்டணிக்கு பெரிய தேவையில்லாத ஒரு சிக்கலையும் சுமையையும் காங்கிரஸ் கட்சி உருவாக்கி கொண்டிருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்திய கூட்டணியை போன பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி கொடுத்தாரு. உங்களுக்கு போராடலாம் பிரச்சனை. உங்கள் தலைவர் ராகுல் காந்தியை யாருமே பிரதமரை வேட்பாளராகவே ஏற்றுக்கல, பொதுமக்களும் ஏற்றுக்கல. அப்படி இருந்த பொழுதும் தமிழ்நாட்டிலையும் சரி, இப்போ என் போன்ற பத்திரிகையாளர்லாம் அவ்வளவு ஒரு நிலைப்பாடோடு பேசியிருப்போம். ஏன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோட அந்த எண்ணம், வயசில் கூட வயசில் கம்மி, இவர் பிரதமர் ஆகிட்டா நாளைக்கு போய்ட்டு நான் போய் நிற்கணுமா, அதெல்லாம் இல்லை. பெருந்தன்மையாக சொன்னார்ல, 10 சீட்டு கொடுத்தாரு. உங்களுக்கு 10 சீட்டு அன்றைக்கி கம்மி பண்ணி கொடுத்துருந்தா உங்களுக்கு என்ன வழி? அன்றைக்கி நீங்கள் யார்? அதுக்கு முன்னாடியும் பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது திமுக தன்னோட எண்ணிக்கையை குறைத்து திமுக உறுப்பினர்கள் எம்பி ஆகிறதை தடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க சக்திக்கு மீறி கொடுக்கப்பட்டுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் பண்ணுறது சூழ்நிலை அரசியல். கண்டிப்பாக அது திமுக காரங்க கீழே இருக்கவங்க விட மாட்டேன். இப்போ ராஜகண்டபன் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, ரகுபதி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு, ஒவ்வொருத்தராக பதில் கொடுக்குறாங்க. இது இப்படியே தொடர்மையானால் வர 2029 தேர்தலில் காங்கிரஸினுடைய எம்பி நம்பர்ஸ் குறையும். வர சட்டமன்ற தேர்தல் 2026 காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற எம்எல்ஏ உறுப்பினர்கள் குறையும். இது நடக்குதா இல்லையான்றது பார்க்க. இப்போ காங்கிரஸோட எம்எல்ஏக்கள் குறையுதுன்னா திமுக இதனால எந்த பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சரி, அவங்க வேற ஜெயிச்சுன்னு போகிறாங்க. கூட்டணியை பற்றி நீங்களே கவலைப்படல காங்கிரஸ்காரங்களே. எனக்கு அப்படி தான் தோணுது. பொழுதுக்கும் போய் மதுரையில் வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை உருவாக்கி விடுவீங்க, அங்கே போய் போஸ்டர் ஒட்டுவீங்க. அங்கே தளபதி சொன்னது உண்மை தானே? பூத்துக்கு உங்களுக்கு ஆள் கம்மியாக இருக்குது, ஓட்டு பழைய மாதிரி இல்லைன்னாரு, உண்மை தானே? அப்போ ஒரு கூட்டம் போட்டு காட்டுங்க. பொழுதுக்கும் என்ன பண்ணுறீங்க? சரி, பிஜேபி எதிர்த்து இப்போ எதனா பேரணி, இல்லை இப்போ எதனா கருப்பு பலூன், இல்லை இப்போ எதனா வந்து ஒரு பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஊழல் தூக்கி பிஜேபி மத்தியில் எதனா நீங்கள் பண்ணீங்களா? இப்போது நாட்டு மக்கள்கிட்ட மோடி எதிர்ப்பை திமுக அதிகமாக பண்ணிச்சா இல்லை தமிழக காங்கிரஸ் அதிகமாக பண்ணியிருக்கா இங்கே தமிழ்நாட்டில்? அப்போ பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து தமிழகத்துலேயும் அரசியல் பண்ணுறது கிடையாது. மக்கள் சரி திமுக எல்லாமே சரியா? திமுக 100 விழுக்காடு கரெக்டாக? திமுக மக்கள் விரோதமாக எந்த பிரச்சனையுமே நடக்கலையா? அட்லீஸ்ட் மக்கள் கூட நின்னீங்களா? டிஎன்பிசி எக்ஸாம் தேர்வு சரியாக நடக்கலை. படித்த மாணவர்கள் தேர்ச்சி எழுத வந்தவங்களாம் உட்காந்து அழுவாத குறையாக புலம்புனாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் எதாவது கேள்வி கேட்டிங்களா? பொழுதுக்கும் பவர் வேணும், அதிகாரம் வேணும், அதை வேணும், இது வேணும், இது தானே கேட்குறீங்க. மக்கள் பிரச்சனையோ இல்லை மக்கள் விஷயத்தையும் பேசுறது கிடையாது. பாஜகவுக்கு அழுத்தம் தரக்கூடிய அரசியலும் சரியாக பண்ணுறது கிடையாது. பண்ணையார் போல் அரசியல் பண்ணணும். அப்போ அவங்க பண்ணையாருக்கு இவ்வளோ போதும், இது கொடுத்தா போதும்னு முதல்வர் நினைக்கிறாரு. களத்துக்கு வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ, வீட்டிலே இருந்து அரசியல் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு போகிறாரு. எனக்கு அவர் சொன்னது முறையான ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது அப்படி ஒரு சிலபஸ் இல்லாததை கேட்காதீங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னதோட இது வந்து இடையில இருக்கிறவங்க செய்கிற சதி கூட்டணி பிரிக்கிறதுக்கு முதல்ல ஸ்டாலின் சொல்கிறாருன்னா அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள சொல்கிறாரா இல்லை கட்சிக்கு வெளியில் இருக்கிற என்டிஏலேருந்து யாராவது சொல்கிறாரா? அரசியலுக்கு கேட்டால் என்டிஏ வெளியிலன்னுவாங்க. ஆனால் இதுக்கும் அமித்ஷாக்கும் இல்லை இதுக்கும் மோடிக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் கூட்டணி கட்சி சரியாக நடக்கணும், சரியாக பண்ணணும். இன்னொன்றுங்க, நீங்கள் ஆஃப் த ரெக்கார்டாக பேசுனீங்கன்னா இவங்க நாளைக்கு வந்து ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ கட்சி மாறி போயிட்டாங்க, பிஜேபி நாள் விலை கொடுத்து வாங்கிச்சு அப்படின்னா இது மற்ற மாநிலத்தில் நடந்திருக்கா இல்லையா? அதெல்லாம் சேர்த்து தானே அவங்க யோசிப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அதிமுக ரொம்ப பின்னாடிலாம் கிடையாது. அதிமுக இந்த கூட்டணி போட்டு பிரச்சாரத்தை ஆரம்பித்து திமுகவுக்கு நெருக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது. சொல்கிறவங்க சொல்லுவாங்க 200 210, இவர் 210 அவர் 200 இன்னொரு 210 நான் தான் அப்படின்னு விஜய் சொல்லுவார். அதெல்லாம் யதார்த்தம் கிடையாது. பார்க்கும்போது வந்து ஓட் ஷேர் மார்ஜின் வந்து நேரோ ஆகிட்டுருக்கு. நம்ம பத்திரிகையாளர்கிட்ட அங்கே இருக்கிற நண்பர்கிட்டலாம் கேட்கும்போது நம்மளே போய் பார்க்கும்போது மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறங்களில் அதிமுக வந்து இப்போ அந்த கிராஃப் வந்து ஏறிக்கிட்டு வருது. பொதுவாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தேர்தலையும் பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். எதிர்கட்சிகள் தேர்தல் நெருங்க மக்களுக்கு கோபம் இருக்கும், அதை வெளிப்படுத்துவாங்க, இல்லை காட்டுவாங்க. அது நடக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற கூட்டணி கூட ஆன்டி இன்கம்பன்சி சேரும்போது அவங்க வாக்கு விகிதாச்சும் கூட ஆகும். அது மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இருக்கிற கூட்டணியை கரெக்டாக தக்க வைத்து நல்ல வேட்பாளர்களை போட்டு தேர்தல் வேலைகள் சிறப்பாக பண்ணால் ஒண்டி தான் ஆட்சியை தக்க வைக்க முடியும். நான் பேசுகிறது யதார்த்தம். அப்படி அந்த யதார்த்தத்தில் போய்ட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடு, அங்கே சீட்டை கொடுங்க, இங்கே சீட்டை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க திமுககாரங்க வேலை செய்யாமல் விட்டாங்க. சரி, இப்போது ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஒரு மாவட்ட செயலர் இருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மயிலாடுதுறை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு மயிலாடுதுறை வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிற ஒரு தொகுதி தான். போன வாட்டி காங்கிரஸ்க்கு போடுறாங்க, பெரிய வித்தியாசத்தில் ஒன்றும் அவங்க ஜெயிக்கலை. இப்போ இந்த வாட்டி அதே மயிலாடுதுறை மாவட்டம் நீங்கள் பாருங்கள், ரிசல்ட் மாறுற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. இது நடக்கும்போது இப்போ நான் பேசுகிறது எல்லாமே வந்து இருக்குது. எந்த தைரியத்தில் நம்ம பேசுகிறோன்னா மக்கள்கிட்ட அங்கே பேசுகிறோம்.
காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மக்களை போய் பார்க்குறதே கிடையாது, மக்கள்கிட்ட எதுவுமே செய்யலை. இருக்கிற எம்எல்ஏஸ் மேலே நிறைய பேர் மேலே அதிருப்தி இருக்குது மக்களுக்கு. அந்த அதிருப்தி பெருசாச்சுன்னா அவங்க தோற்றுருவாங்க. இதுதான் நிலவரம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் சீட்டை எண்ணிக்கை ஏற்றுறீங்கன்னு திமுககாரங்க வேலை செய்யலை, எனக்கு கிடைக்கல சீட்டு, நான் எதுக்கு செலவு பண்ணோம்? இப்போ அமைச்சர்கள் ஆல்ரெடி இதெல்லாம் வருது. இப்போ கண்ணப்பன் வந்து ராஜகண்ணப்பன் வந்து அது என்னங்க அது கட்சியாக என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்தல் வேலை பார்க்க முட்டுறாரு அமைச்சர். இல்லை இன்னொரு அமைச்சர் எதுக்குப்பா இவங்களோட ஒரே தொல்லை. இப்போ மாசு வந்து வேலைச்சேரி நீங்கள் பெரிய ஆள், நீங்களே நின்று நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, எங்களெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி லூஸ் விட்றாரு. நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா திருப்பி? எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அந்தந்த அமைச்சர் வேலை செய்யணும். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கட்சிக்காரர்களோட அமைச்சரோட தயவு தேவை, தொண்டர்களோட தயவுனா. ஏன்னா இறங்கி வேலை செய்கிறது அவங்க தான். நீங்கள் பொழுதுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோல்வி தான். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து திமுக இந்த தேர்தல் வெற்றியோ தோல்வியோ கட்சி இருக்க போகுது, கட்சி காணாமல் போகிறது இல்லை. அவங்க வெற்றியும் பார்த்தவங்க தோல்வி. நீ உங்கள் நிலைமை என்ன? விஜய் வந்துட்டாப்புல சிறுபான்மையினர் பாதுகாப்பாக அவர் காட்டிக்க போகிறார். ஆட்சி போச்சுன்னா திமுகவுக்கு தான் பெரிய இழப்பு, ஆனால் காங்கிரஸுக்கு வந்து எம்எல்ஏ வராது பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது இல்லை. இது இதோட போகாது. 2029 இது அடி வாங்க திருப்பி. நீங்கள் அந்த அந்த எண்ணோட்டத்திலே இது சக்ஸஸ்ஸு பிஜேபிக்கு எதிர்ப்பு நீங்கள் ஒரு வாட்டி உடஞ்சிச்சின்னா 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமின்றவர் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதிமுக திருப்பி பழைய பொசிஷன் வந்துச்சுன்னா காங்கிரஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஓட்டுகள் இருக்குது பாருங்கள், அதை 3வது 4வது வர கட்சிகள் எடுத்துகிட்டு போயிடும். விஜய் என்ன சொல்கிறாரு? நான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்புன்றாரு. காங்கிரஸும் அந்த தான் சொல்லுது. அப்போ அவங்கவுங்க பண்ணும்போது இப்போ காங்கிரஸோட நிலைமை என்ன ஆகும்? விசிகா அதிக இடத்த கேட்டு பெறுற அளவுக்கு வளரும். இப்போ நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 8 சீட்டு வாங்குறாங்க. 8 சீட்டு வாங்கி அவங்க 7 சீட்டில் 6 சீட்டு விசிகா ஜெயிச்சிச்சு. காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் அதை விட கீழே போகுது. விசிகாவில் வந்து அண்ணா நீங்கள் வந்து வேலை செஞ்சாதானே அமைச்சர், நீ உங்களை நம்பி தானே வந்து நிற்கிறேன்னு சரணாயிடுறாங்க. அதுமாதிரி உங்கள் தொகுதியில் நாங்கள் வந்து வேலை செய்கிறோன்னு போகிறாங்க, பிரச்சனை இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஸ்ட்ரைக் ரேட்டில் யார் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு போகிறது? இன்றைக்கி அந்த கட்சி சொன்னமாக சின்ன வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ யதார்த்த அரசியல் யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதில் வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வரும் பேச்சு பொருள் தாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு இது பேசுகிறது. இன்னொன்று, அண்ணாமலை வந்து கூட்டணி விவகாரத்தை பற்றி ஏடாகூடமாக பேசினார். கூட்டணி விஷயம் சரியாக ஜெல்லாவில், கூட்டணி சரியாக கையாளவனா பிஜேபி கிட்ட என்ன பண்ணாங்க? சார் இவர் இருந்தால் கூட்டணி லேது, வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி நைனார்னா ஓகே வசதி எப்படி சொன்னதுக்கப்புறம் தானே கூட்டணி வச்சாங்க. இந்த மாதிரி தமிழக பாஜகவில் இன்றைக்கி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஏடாகூடமாக பேச சொல்லுவான். தோத்தவர் தான் தேர்தலில் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காப்லையா? இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அப்போ வந்து பிஜேபி ஆதரவு அந்தந்த இடத்துல பார்க்கணும். அதனால் பிஜேபிக்கு இதுதான் இவ்வளோ தான், நீங்கள் இது மாதிரி சொல்லுங்கள். அவங்க இப்போ பிரதமர் கூட வரும்போது என்ன சொல்லுவார்? என்டிஏகே சர்க்கார் அப்படி தான் சொல்லுவார். அவர் வந்து அதிமுக சர்க்கார்னா ஒரு பிரதமருக்கு அது இழுக்கு. நான் இருக்கிற டீம் ஜெயிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நான் அவர் டீமில் போய் விளாட்றேன், அவர் ஜெயிப்பார், நான் கூட சும்மா ஒப்புக்கு சப்பா விளாட்றேன் அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்ல முடியுமா? இல்லை ஒரு அமித்ஷா சொல்ல முடியுமா? இல்லை பிஜேபிக்கு நான் 50 சீட்டு கொடுக்க போகிறாரா? 50 சீட்டு தாமரை நிற்க போதா? இல்லை. அப்போ இதை யதார்த்தத்தை பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் புரிஞ்சுக்கணும். மீறி அதிகமாக சீட்டு கேட்குறாங்க, நிர்பந்தம் பண்ணுறாங்கன்னா அந்த சீட்டுகளில் வந்து திராவிட கட்சிகள் ஜெயிச்சிட்டோம். இது என்னோட தனிப்பட்ட புரிதல். 2006 நாங்கள் தவறு செஞ்சுட்டோம். ஏன்னா வந்து 100 சீட்டு கூட இல்லை. ஆனால் வந்து காங்கிரஸ் தயவுலால் தான் வந்து 5 வருஷம் ஆட்சி நடத்தினார் கலைஞர். இன்னொரு பக்கம் வந்து மக்கள் தான் முடிவு செய்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து இப்போ சமாதானமாகி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் தயவுல தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற டைமில் வந்து அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ இந்தி திணிப்பு, இந்தி தெரியாது போடா அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே நம்ம அதிகமாக பேசக்கூடியது. இது திமுக இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட். பொதுவாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நீங்கள் வித்தியாசம்னு பார்க்கும்போது தமிழ் உணர்வு கலாச்சாரன்ற விஷயத்தில் அதிமுகவோட திமுகவோட கை ஓங்கி இருக்கும். சட்ட ஒழுங்கு, அரசியல்வாதியோட அணுகுமுறை, ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, அமைதியாக போகணுன்றது அதிமுகவோட வழிமுறை. ஒரு கட்சிக்கு அதாவது கொள்கையெல்லாம் ஒன்று தான், கிட்டத்தட்ட தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அண்ணாவை 2 பேருமே பிடிக்கும். எம்ஜிஆரும் ஒரு காலத்தில் திமுக வளர்த்தவர் தான். ஆனாலும் அந்த அந்த பார்வைகள் வேறு வேறு இருக்கும். இப்போது இதோடு பார்க்கும்போது சமீபமாக ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பு, அந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் பராசக்தி படத்தில் என்னப்பா சொல்கிறீங்க? இந்திய இருப்பு. அப்போ யாருப்பா காங்கிரஸில் இருந்தது, ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், இப்போ யார் கூடப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சு சிரிச்சாங்களா? எதனால்? சரி, நீட் யாரால் வந்துச்சு? உங்களால். டேம் செக்யூரிட்டி பில்லு, சரி, ஜிஎஸ்டி யாரால் வந்துச்சு? இதெல்லாம் கேட்கும்போது திமுக காங்கிரஸ் கட்சியால் தமிழகத்தில் கஷ்டப்படுதா இல்லையா?
கச்சத்தீவை யாருக்கிட்ட கொடுத்தது? காங்கிரஸ். இதனால திமுகவுக்கு வலிக்குது தானே, சிலுவை சுமக்கிறாங்க தானே இங்கே தமிழகத்தில். ஏதோ உங்களால தான்றீங்க. 2006 சரி கலைஞரை அமைச்சார், கலைஞரோட முகத்துக்கு தான் அந்த 100 வந்தது. உங்கள் பேரை சொல்லியிருந்தா அதுவும் வந்திருக்காது. அதுதான் யதார்த்தம். சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சா? சரி, ஏன் 2006 கேட்க வேண்டியது தானே? அதுக்கப்புறம் UPA 1 UPA 2 திமுக நிறைய சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாங்களே நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்போல்லாம் நல்லா இருந்ததா? அதேமாதிரி இங்கே வாங்க பிஜேபிக்கு. அதிமுகவுக்கு இப்போ என்ன பிரச்சனை? பாஜக கூட்டணி தான் ஒரு சிக்கல். முதல்வர் என்ன பண்ணுறாரு, தெளிவாக டார்கெட் பண்ணி என்டிஏன்றாரு. அதிமுகவை எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அதிமுக எதிர்ப்புனா அதிமுக அப்போ எதிர்த்துக்கு அதுக்கு தான் வெயிட்டிங். நாங்கள் உங்களுக்கு மாற்று நாங்கள் தான். நம்ம 2 பேர் பண்ணால் என்ன பண்ணுறாங்க, இல்லை அமித்ஷா வந்துடுவார், மோடி வந்துடுவார். ஏன்னா அது ஈஸி டார்கெட்டு. நீங்கள் ஏடிஎம்கேவை டிஃபீட் பண்ணுறது அப்படின்னா அது பெருசாக பேசுபொருள் ஆனது கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி அவங்க எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. அது பிஜேபியால் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி. சிறுபான்மையினர் ஓட்டு வரல. யாரால் வரல? மோடியால் வரல, அமித்ஷாவால் வரல. இது அதிமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை. அதிமுக கடந்த காலத்தில் சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்ம ஊரில் எல்லாருமே அப்படி ஃபுல்லாக மாறுறது கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சிலுவை ஃபோட்டோ இருக்கும், கிறிஸ்டின் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருப்பார். மேபி இப்போ கூட போடலாம். அதாவது அங்கே லோக்கலில் என்ன இஷ்யூன்றது தான் பார்க்குறாங்க. இங்கே உத்தரப்பிரதேசம் மாதிரி மத்திய பிரதேசம் மதத்தை வச்சு ஃபுல்லாக பண்ணுறது கிடையாது. அதற்கு அப்பாற்பட்டு தான் 2 திராவிட கட்சிகளும் இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் கூட பிஜேபி போயிட்டு ஒரு விஷயம் பேசுது கொள்ளுதுனாலும் அதே டோனில் ஃபுல்லாக அதிமுக பேசுவார். நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்ததுன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பார்ப்பாங்களோ அதுதான் பார்ப்பாங்க. இதை இது மூலயமா அரசியல் பண்ணி வளரணும் அப்படின்ற அந்த அல்பத்தனமான அரசியல் அதிமுக என்றைக்குமே எடுத்தது கிடையாது. அப்போ மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இப்படி டைட்டாக போகும்போது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை, ஒரு பின்னடைவை இந்திய கூட்டணிக்கு தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது அந்த கட்சிக்கு நல்லதில்லை, கூட்டணிக்கும் அது சரி கிடையாது. இது இடையில இருக்கிற சிலர் பேசுறதால் ராகுல் காந்தியோட மைண்ட் செட் அதுதானா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு பிரதமர் எதிர்க்க வேண்டியவர் யார்? ராகுல் காந்தி. அவர் அங்கே ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கார் பாராளுமன்றத்தில். அவர் எதனா ஒன்று பேசுகிறாரு, கொள்கிறாரு, அங்கே வாக்குவாதம் பிரச்சனைனா திமுகவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 100% அங்கே வில்சன் போன்றவர்கள், அது ராஜ்யசபாவாகட்டும் லோக்சபாவாகட்டும், அப்புறம் நம்ம வட சென்னையினுடைய எம்பி கலாநிதி வீராசாமி ஆகட்டும், தெளிவான விஷயங்களை அழகாக பிரச்சனை இல்லாமல் எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாமல் பேசுகிறாங்க. இப்போ கலாநிதி வீராசாமினால் டெல்லியில் எதனா பிரச்சனை இருக்கா? அவர் எதனா கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறாரா காங்கிரஸ் பற்றி? இல்லை வில்சன் எதனா காங்கிரஸை பற்றி கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறார்? நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் விஜய்க்கு நட்பு விசாரிக்கிறீங்க, ஜனநாயகனுக்கு ஆதரவாக ட்வீட்டு போடுறீங்க. இது என்ன வேலை? இது செஞ்சது யார் ஃபஸ்ட்டு? இப்போ இதுக்கு உங்களை திமுக பழி வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறீங்க. யார் இவரை யாருன்னா தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தியா? இல்லை சோடங்கர் யாருன்னா இங்கே தெரியுமா? தெரியாத ஆளெல்லாம் டெல்லியிலேருந்து அனுப்பிச்சி விட்டு ஆல்ரெடி யார் வந்தாலும் பதில் ஹிந்தி தெரியாது போங்கப்பா அப்படின்றது தான் பதில். அந்த மாதிரி ஆளெல்லாம் கமிச்சு விட்டு இந்த வேலையை பண்ணுறதுன்னா அப்போ நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, ராகுல் காந்தியோட ஒப்புதலோடு இதெல்லாம் நடக்குதோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. கேட்டால் இல்லை, அவருக்கும் இதுக்கும் சம்பளம் சும்மா உழலாயி அப்படின்பாங்க. ஒரு முதலமைச்சர் வெளிப்படையாக இந்த அளவுக்கு பேசுகிறாரு, அமைச்சர்கள் 3-4 பேர் பேசுகிறாங்க, திமுகனுடைய தலைமை கழக பேச்சாளர்கள் சொல்கிறாங்க, அவங்களோட கட்சியில் இருக்கவங்கள வாயை அவங்கவுங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நவ் த இஷ்யூ இஸ் வெரி ஓப்பன், இட் இஸ் வெரி பப்ளிக். இந்த முட்டு கொடுக்குறது இட்டு கொடுக்குறதுனா இல்லை, சண்டை இருக்குன்னா இருக்குது. இந்த சண்டையில் தப்பு பண்ணுறது காங்கிரஸ் கட்சின்றது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா, யதார்த்தத்தை மீறி அவர்கள் ஒரு சில விஷயத்துக்கு எக்ஸ்ட்ராவாக கேட்குற மாதிரி நான் சந்தேகம். இப்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லா பத்திரிகையாளரும் இல்லை பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் போய் நாங்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நாங்கள் இஷ்டத்துக்கு கேட்குறாங்க, யாருமே அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்காமல் விட்டுடணும் அப்படின்றது நிறைய பேர் பொது வெளியில் பேசுகிறாங்க. வேட்புமனு வாங்க கூட ஆள் இல்லை, அந்த வீடியோக்கெல்லாம் வைரல் ஆகிட்டு இருந்தது. அது அங்கே பார்க்க மாட்டாங்க. அது போய் வீடியோ யார் எடுத்தாங்களோ அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் நீ கையில் கச்ச செத்த அப்படின்னு இப்படி பேசுறது, மிரட்டுறது. இதுதான் ஒரு கட்சியினுடைய யதார்த்தமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. மக்களை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ சீக்கிரமாக கூட்டணி முடிங்க, தேர்தலை அறிவிங்க, ஆடலும் பாடலும் போடுங்க, ஊருக்கெலாம் பிரச்சாரம் பண்ணுங்கள், செலவு பண்ணுங்கள், எங்ககிட்ட ஓட்டு கேளுங்க, நாங்கள் பார்க்குறோம், பார்த்து ஒரு முடிவு பண்ணுறோம். இதுதான் மக்கள் மனநிலை. இந்த மக்கள் மனநிலையோடு அந்நியப்பட்டு ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு அவ்வளோ சதவீதம், இவங்களுக்கு அவ்வளோ சதவீதம், நாங்கள் வளரணும். எங்கன்னா நீங்கள் காட்டுங்க, உங்களுக்கு என்ன முதல்வர் வேட்பாளர் இருக்கா? இல்லை ஐயா காமராஜரோட சாயலில் பாதி
காமராஜர் ஐயாவோட அந்த பேச்சு, அந்த தைரியம் ஓரளவுக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள்கிட்ட நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் ஐயா காந்தியடிகள் பற்றிலாம் பேசுவாங்க. நெல்லை கண்ணன் இருந்தார், அவர் பேச்சாளர். அப்புறம் தமிழறிவு மணியன் ஒரு நல்ல பேச்சாளர், அவர் பார்த்தேன். ஓரளவுக்கு இந்த உழைப்பு அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவர் இருந்தாங்க, குமரி ஆனந்தன் அவங்களோட அண்ணன் வசந்தகுமார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து அந்த மாதிரி 1-2 பேர் இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ்காரர்கள் பார்க்கும்போது ஓகே இவங்க காங்கிரஸில் ஏதோ கஷ்டப்பட்டாங்க வந்தாங்க, இப்போ வந்தாங்களோ முன்னாடியே உழைச்சாங்களோ அப்படின்றது புரியுது. அப்புறம் ஐயா EVKS இருந்தார். யாராக இருந்தாலும் சரி கிண்டல் நக்கல் நையாண்டி பண்ணுறது. அது முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். பத்திரிகையாளர் சந்திக்கிற அந்த தைரியம். இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்னா நீங்களாம் இப்படி தான் இருக்கிறீங்களா? அப்போது அவங்களுக்கே மரியாதை இல்லை, கட்சிக்காரங்க அவரே மதிக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற தலைவர். இன்றைக்கி செல்வ பெருந்தகை வந்து மாநில தலைவர், ரைட்டா? அவர் என்ன பண்ணோம்? பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசுறது கிடையாதுங்க. அவர் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்குலாம் இதெல்லாம் தெரியாது. நான் பேசுவோம், இல்லை ராகுல் காந்தி முடிவெடுப்பார். அவர் வந்து கேட்காது. இல்லை ஐயா செல்லூர் ராஜ் மாதிரி கிண்டல் பண்ண அவர் ஏதோ பேசுவார், அவர் அதை விடுக்காது, அது மருத்துவமனை போனால் சரியா அப்படியாச்சும் சொல்லி சரி பண்ணலாம்ல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? செல்வ பெருந்தகை அமைதி கேட்குறாரு. இப்போ இன்றைக்கி ஆளுக்கு வந்துட்டு இது சும்மா இல்லாமல் என்ன பண்ணார்? இவருக்கு சீட்டு கொடுக்குறதே சிக்கல் இருக்குது, இவங்க கட்சி நிறைய கேட்குறதே வம்பில் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு? போயிட்டு தேவையில்லாமல் ஐயா ராம்தாஸ் வந்து வருவார், அண்ணன் திருமாவும் அவரும் ஒன்றா தான் போயிருக்கிறாங்க, கடந்த காலத்தில் ஒன்றா இருக்கிறாங்க, அதனால் வந்து இது பண்ணோன்னா வன்னி அரசு கட்டுப்பாகிறாரு. இவருக்கு எதுக்கு இந்த மீடியேட்டர் வேலை? உன் கட்சி பிரச்சனையே அங்கே 1008 ப்ராப்ளம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு வாய்க்கு வந்தது பேசிட்டு நீங்கள் எதுக்கு இதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவில் இருக்கவங்க தர்மடி அடிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்தோமா உங்கள் கட்சி விஷயம் திமுகவோட பேசணுமா போனமா இருந்தோம், நாங்கள் எங்கே இருக்கிறோம், நாங்கள் யார் வந்தால் இருப்போம், அது எங்கள் நிலைப்பாடு நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ அப்போ தெரியுதா செல்வ பெருந்தகை என்ன மாதிரியான ஒரு ஆளுமைன்னு? இங்கிட்டு ஒரு 2 முட்டு, இங்கிட்டு ஒரு 2 முட்டு. ஏன் வேங்கை வயல் பிரச்சனை நீங்கள் கீழேருந்து வரவர் தானே, உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாது? எதனா பேசியிருப்பீங்க? லாக்அப் டெத் எதனா மக்கள் பிரச்சனை கூட நின்று இருப்பீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நின்று 12 மணி நேரம் ஜீவோ போட்டாங்க. வேலை செய்கிறவங்க 12 மணி நேரம் நிற்கலாம், வேலை பண்ணலாம். ஃபஸ்ட்டு குரல் எங்கேருந்து வந்தது? CPM கிட்டேருந்து வந்தது, அப்புறம் CPI கிட்டேருந்து வந்தது, அப்புறம் திரும்ப சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க? அந்த அரசாணையை திரும்ப பெற்றாங்க. இது வேண்டாம், நாங்கள் கூட்டணி கட்சிகளாக சொல்கிறோம். அது ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களா? முடிவுக்கு கொண்டு வந்தாங்களா? நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? அப்போ இதே வேலை தான். அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து எவ்வளோக்கு சீட்டு கம்மியாக கொடுக்கறது திமுகவுக்கு நல்லதுன்றது பொது பார்வை. அதற்கு மேலே அது அவங்களோட கட்சி, அவங்களோட இஷ்டம், அவங்களோட கூட்டணி. ஸ்டாலின் அவருடைய முடிவை தெளிவாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கையில் தான் முடிவு இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளர் கூட்டணி தொடருங்க. கூட்டணியிலலாம் வேறு பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ்க்கு வந்து இன்றைக்கி திமுக விட்டால் வேறு வழி இல்லை, போக்கு இடம் இல்லை. அதுதான் யதார்த்தமாக தானே காட்டுறாங்க. இன்னொரு ஆப்ஷனாக காட்டிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நாள் காட்டுவீங்க? எப்படியா இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் விசில் ஊதுவாங்கள்ல, அவங்க பிகில் ஊதுறாங்களே, அதுக்கு முன்னாடியே தாவைக்கா விசில் ஊதின்னு ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் வந்து இது இன்னும் இந்த பேச்சு என்ன, இன்னும் ஒரு இந்த February 28 வரலாம் தள்ளி இழுத்துன்னு போக முடியும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தரு வந்துடும். March 10 மேலெலாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ இவ்வளோதான் வாங்க, ஏற்றுக்குனா ஏற்றுக்கங்க, இல்லைன்னா என்ன, அது அடுத்த கட்ட உண்டான வேலையை பார்த்துட்டு போயிடும். திமுகவுக்கு வந்து இது முக்கியமான தேர்தலாம், ஆமாம் முக்கியமான தேர்தல். பட் அதுக்கிட்ட நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டுன்னா அதுக்கெலாம் ஒரு பெரிய கட்சி வந்து என்றைக்குமே சிறிய கட்சி கொஞ்சம் விட்டு கொடுத்துன்னு போகணும். அதான் யதார்த்தம். இல்லை கேட்குறது தன்மைன்றது மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றதை சேர்த்து பார்க்கணும். ராகுல் காந்திக்கிட்ட போயிட்டு இல்லை சார் கட்சி முன்ன மாதிரி இல்லை, பூத்தில் ஆள் கம்மியாக இருக்குது, நீங்கள் மன்னிச்சிக்கணும் எங்களை, நான் வந்து முயற்சி பண்ணுறேன், ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி வரலை, சீட்டுக்கிட்டு ஜாஸ்தி கேட்டு எதனா பிரச்சனையாகி வேலை செய்யலைன்னா தோத்துட்டோன்னா மொத்தமாக சொதப்பிக்கும், இந்த தேர்தலை விட்டுருங்க, நான் அடுத்தது உள்ளாட்சியில் அதிகமாக வாங்கி கொடுங்கன்னு ஒரு யதார்த்தமாக பேசினா ராகுல் காந்தி இல்லை அப்படின்னு நான் சொல்ல போகிறாரு. அங்கே போயிட்டு சார் நம்ம என்னென்னா அமுக்குறாங்க, திமுக உறவாடிக்கு அமுக்குறாங்க அப்படி போய் சொல்ல வேண்டியது, ஹிந்தியில் டப்பிங் பண்ண வேண்டியது, அப்புறமா கம்ப்யூட்டர் லேப்டாப் பற்றி இல்லாத நம்பர்லாம் காட்ட வேண்டியது, இவ்வளோ ஓட்டுக்குது அது இருக்குது, அவர் வந்து விஜய் வந்து இவ்வளோ சீட்டு தரேன்றாரு, கற்பனை குதிரையெல்லாம் உடனே ராகுல் காந்தி ஓகே ஆமாம் டிஎம்கே இல்லைன்னா நம்ம வந்து விஜய் கூட சேர்ந்து விஜய் சிஎம் ஆகிடுவார், நம்ம கட்சி நல்லா வரும், நாளைக்கு நம்ம 2029 விஜய் கூட டைன் பண்ணுறது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஈரமும் ஜாஸ்தி, அரசியல் புரிதலும் ஜாஸ்தி. விஜய் அவர்கள் வந்து ஒழுங்காக கரூர்லேயே எஃப்ஐஆர்லேயே பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து தேவையில்லை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசினதா ஒரு தகவல் அதோடு போயிட்டுருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாரு, முதலைக்கு பயந்து போய் சொராமீன் கிட்ட மாட்டுங்கிறாரு. இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறதே தெரியாமல் திக்குமுக்க பிஜேபின்ற வார்த்தையே ஃபுல்லாக வர்றதில்ல. பாஜக தலைமையில் சரி, அப்புறம் அடுத்த லைன்
அடுத்த லைன் என்னப்பா அதை பற்றி பேச மாட்டேன். சரி அவ்வளோதானா பாஜக எதிர்ப்பு, அவ்வளோதான். யார் விஜயோட நிலைமை. இப்போது நீங்கள் விஜய்ன்றீங்களே, அப்போ நீங்கள் உண்மையிலே பாஜக எதிர்க்கிறேன்னா விஜய் கூட நீங்கள் பேசுகிற இவ்வளோ தான் உங்கள் அரசியலா? பாஜக அரசியல் தான், நாங்கள் அதனால தான் எல்லாம் இணைஞ்சிருக்குன்னு தானே இப்போ சொன்னீங்க. கொள்கை குன்றுகளாச்சே நீங்களாம். அப்புறம் என்ன இப்போ குன்றுல அங்கங்கே ஓட்ட உடையுது? என்னென்னலாம் பேசணும் நம்ம, இந்திய கூட்டணி என்டிஏ கூட்டணி என்னென்னலாம் நக்கல் பண்ணிங்க. அப்போ அன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து பேசணுமா? பத்திரிகையாளர்லாம் நம்ம பேசணுமா? விமர்சனம் பண்ணோமா? பிஜேபி பேசணுமா? அப்போ இன்றைக்கி காங்கிரஸை பேச வேண்டிய நேரம். தாவேகா நம்புறாங்களா கடைசி நேரத்தில் நம்ம கூட கூட்டணி வந்துருவாங்க அப்படின்னு? ஆட்சி அதிகாரத்தில் பங்களா முதல்வர் ஆவாங்கன்னே நம்புகிறாங்க. அதனால் அவங்க எல்லாத்தையுமே நம்பிக்கை தானே வாழ்க்கை அதானே எல்லாமே அப்படின்ற மாதிரி விளம்பரத்துலாம் வரும் இல்லைங்களா? அதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ தாவேகாவை பொறுத்தவரை தேர்தல் நடத்துனீங்கன்னா சிஎம் ஆகிடுவார் விஜய். அவர் அப்படி தான் நம்புகிறாரு. அவங்க தொண்டர்கள் அதை 300% நம்புகிறாங்க. அதில் டவுட்டே கிடையாது. அவங்க 3 மடங்கு 4 மடங்கு விஜய் அண்ணா அவர் ஒரு முதல்வராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் சீட்டு வாங்கிட்டா நான் எம்எல்ஏ அப்படி ஒரு எண்ணோட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களோட அந்த செலிப்ரேஷன், அவங்க அந்த ரோட்டில் போய் பண்ணுற பிரச்சாரங்கள், அவங்க நடந்துக்கிற நிகழ்வுகள், ஒரு கட்சி கூட்டம் போட்டு பேசினா அங்கே போய் பண்ணக்கூடிய சிக்கல், இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் அவங்க எண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. அது காங்கிரஸ்க்கு பார்க்கும்போது அடடே நல்லா இருக்கே, இது படம் ஸ்க்ரீன் பிளேலாம் போட்டு காட்டும்போது ராகுல் காந்தி கிட்ட போகும்போது சூப்பர், இப்போ பரவாயில்ல நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க நம்புகிறாங்க. அதனால் தாவேகாவால் வந்த பிரச்சனை தான் இவ்வளவும். அம்மையார் ஜெயலலிதா கண்டி இறக்காமல் இருந்திருந்தா விஜய் அவர்கள் டைம் டு லீடு படம் ரிலீஸ் பண்ணதோடு சரி தலைவா, அதுக்கப்புறம் தலைவா இந்த பக்கம் இன்னொன்று தலைவா அப்படின்ற அந்த வார்த்தையில் வர மாதிரி கூட படம் நடிச்சிருக்க மாட்டார். அம்மையார் ஜெயலலிதா சாவ, இவருக்கு அரசியல் ஆசை வர, இவர் கரூரில் போவ, இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதிமுக ரெடி ஆகிட்டாங்க. அப்படி அம்மா இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, யார் ரைட்டு. இப்போ கடம்பூர் ராஜு போன்றவங்களாம் எடுத்துடும் பெரிய பேயடி அடிச்சு தாவாக்க எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வச்சோம். திமுக அடிக்குதோ இல்லையோ அதிமுக ஆரம்பித்தாச்சு. இப்போ சிறுபலத்தனமாக அரசியல் பண்ணுற இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எங்கள் இடத்த நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதிமுக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பார்த்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.